ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தொக்கு தான். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் இது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு பாவக்காய் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் தான் நம்ம இப்போ வதக்க போகிறோம். அப்போ தான் இந்த கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது இல்லைங்களா, வதங்கினோடனே கொஞ்சம் சின்னதாக சுருங்கிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு நல்லா தட்டி கூட சேர்த்துக்கோங்க. நான் முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இது தக்காளி தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்கோடு சாப்பிட்றதுக்கு. நம்ம புளியும் சேர்க்க போகிறது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ பாவக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா எண்ணெயிலேயே, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு சின்ன சைஸ் டம்ளர் அளவு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுங்க. இது சாதம் சப்பாத்திக்கு செம அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தே இதை நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.